எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டில் இருக்க மருதாணியை பறித்து நம்ம கையில் வைக்கும்போது அதில் இருக்க அழகே தனிதான் இல்லைங்க. என் பையன் எனக்காக பறித்து இன்றைக்கி மருதாணியை அரைச்சி கையில் வச்சு விட்டான். அப்போ திப்பி திப்பியாக தான் அரைச்சிருக்கான். இருந்தாலும் அதில் வந்துட்டு என் பையனோட பாசம் தாங்க எனக்கு தெரியுது. எவ்வளோ அழகாக வச்சு விட்டுருக்கான் பாருங்கள். அது சூப்பராகவும் செவந்துச்சுங்க. மருதாணி செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. மருதாணி செடியை வெறும் அழகுக்காக மட்டும் நம்ம வளர்க்குறது இல்லைங்க. மகாலட்சுமி அம்சமாக தான் இந்த மருதாணி செடி கருதப்படுது. இந்த மருதாணி செடியை நம்ம வீட்டு முன்பக்கத்தில் இந்த செடியை வளர்த்தோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நெருங்கவே நெருங்காதுன்னு சொல்லலாம். மருதாணி செடியில் சகல சௌபாக்கியமும் கிடைப்பதனால சாஸ்திரங்களே சொல்லியிருக்குங்க. இந்த செடியை வீட்டில் எந்த மூலையில் வேணாலும் வைக்கலாங்க. ஏன்னா இது தோஷம் இல்லாத செடி தான் மருதாணி செடி. வீட்டிலோட நம்ம வந்துட்டு முன்புறத்தில் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குங்க. இந்த மருதாணி செடியை எங்கள் வீட்டில் இருக்க எல்லா குட்டீஸும் சேர்ந்து நாங்கள் வச்சோங்க. உண்மையாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம குழந்தைங்களுக்கும் இப்போலேருந்தே இந்த பழக்கத்தை கொண்டு வரது ரொம்ப